எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து ஸ்ட்ரெக் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ஹேரை கலர் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட்டு. நான் வாங்கியிருக்கிறது ரெட் கலர். ஓகேவா? ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சுக்கலாம். அதாவது ஹேரில் வந்து லைனாக அப்படியே அடிச்சுக்கலாம், இல்லை கீழ் பக்கத்தில் இது மாதிரி, இல்லை ஃபுல்லாக வேணும்னாலும் அடிச்சுக்கலாம். இதில் வந்து ரெட் இருக்கும், வேறையும் பர்பிள் கலர், ப்ளூ கலர், நிறைய கோல்டன் கலர், நிறைய கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிங்க் கலர், எனக்கு பிடிச்சது பிங்க்கு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உள்ளதை வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ப்ராடக்ட்டு இது மாதிரி தான் ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் வருது. இல்லை ஸ்ட்ரெக் அல்ட்ரா லைட் ஹைலைட்டிங் கிட் ஷைன் ஆன் கண்டிஷனர் வந்து இதுக்குள்ளாடி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வால்நட் ஆயிலும் ஆர்கன் ஆயிலும் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இது வைப்ரண்ட் ரெட் கலர். ஓகேவா? இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி ரெட் கலரில் நம்மளோட ஹேரில் அப்ளை ஆகிடும். ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் இந்த பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸு 175 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் உள்ளாடி வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தி, இங்கிலீஷு, அப்புறம் தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் இல்லை, ஹிந்தியும் இங்கிலீஷும் தான். ஓகேவா? நிறைய லாங்குவேஜ் எதுவும் இல்லை. எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட்டும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. நான் கலரிங் வந்து என்னோடய ரூட்டில் அப்ளை செய்ய போகிறதில்ல. ஆனால் என்னோட இதே ஹேரில் பார்த்துக்கலாம். பிளாக் ஹேராக இருக்குது, இன்னும் ரெட்டாக என்னமோ மாறப்போகுது. ஓகே, நான் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் ஓகேவா அந்த கீழே லென்த்தில் வந்து அப்ளை செஞ்சுக்க போகிறேன். பார்க்கலாம். உள்ளாடி பார்க்குற நேரம் இது மாதிரி இருக்குது. ஓகேவா? க்ளவுஸு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது 2 ஹேண்ட்லேயே வந்து போடுறதுக்கு க்ளவுஸ் இருக்குது. க்ளவுஸு போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து ஹேர் டை அப்ளை செய்யணும், இல்லைன்னா ஹேண்டில் பட்டுச்சுன்னா போகாது. ஓகேவா? அதனால் க்ளவுஸ் வந்து மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 2 பேக்கெட்டு கண்டிஷ்னர் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 பேக்காக வந்து ஹேர் டை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஸ்டெப் 1ன்னு கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து ஸ்டெப் 2 கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப் 1லேயே வந்து ஒரு க்ரீமும் டெவலப்பரும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப் 2லேயும் க்ரீமும் டெவலப்பரும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப் 2ல் பார்த்திங்கன்னா ரியலாக நமக்கு என்ன கலர் வரணுமோ, இப்போ ரெட் கலருக்கு நான் வாங்கியிருக்கிறேன். ரெட் கலர் வர்றதுக்கு இந்த ப்ராடக்டை செகண்டாக அப்ளை செய்ய வேண்டியது இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை செய்யணும், ஹேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேவா? இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஹேரில் எந்த இடத்துல உங்களுக்கு கலரிங் பண்ணணும், அதாவது ஒரு சிலருக்கு இப்படி லைனாலாம் ஹேர் கலரிங் பண்ணுறது பிடிக்கும், அந்த மாதிரினா அது மாதிரி செஞ்சுக்க. எந்த இடத்துல நீங்கள் கலரிங் செய்கிறீங்களோ அந்த இடத்த பர்டிகுலராக அந்த இடத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற ப்ராடக்டையும் யூஸ் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ப்ராடக்ட்டை அதே பிளேஸில் யூஸ் செய்யணும். இது மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, உங்களோட ஹேரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஹேரில் வந்து எனக்கு இந்த லென்த்துக்கு வந்து கலரிங் பண்ணணும் அப்படின்னா கலரிங்கை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி இதை டிப் பண்ணி இதே மாதிரி இப்படி கோம்பு செஞ்சு அப்படியே விட்டுக்கணும். ஓகேவா? கலர் நல்லபடியாக அப்ளை ஆகுறதுக்கு இந்த 2ல வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். ஸ்டெப் 2ல வந்து ஒரு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த ப்ராடக்டை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை செய்கிறதுக்கு ப்ரஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ப்ராடக்டையும் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே வந்து போதும். இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேர்லேயும் வந்து கலரிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து லென்த்தில் கலரிங் பண்ணுறீங்க, லென்த்தில் மட்டும் இதுக்கு கீழே வந்து கலரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இந்த ப்ரஷ்ஷு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கலர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேரில் எந்த டேங்கிள்ஸோ எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக கோம்பு செஞ்சுக்கோங்க. நான் மோஸ்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணுற நேரம் மேலே வந்து கொஞ்சம் ஹேரை கிளிப்பு வச்சுப்பேன், அதுக்கு பிறகு இந்த மாதிரி லூஸ் ஹேராக விட்டுப்பேன். அதனால் அதே ஸ்டைல்லே நான் வந்து கட்டிக்கிட்டு அப்புறமா வந்து ஹேரில் கலர் செய்ய போகிறேன். ஹேரை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஹேர் கலர் அப்ளை செய்யணுமோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல் பக்கமாக ரப்பர் பேண்டு வந்து போட்டுக்கிறேன். 2 பக்கமும்
ரப்பர் பேண்டு போட்டுக்கணும். உங்களுக்கான எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறதுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 எடுத்துக்கிறேன். 2 பேக்கெட்ஸில் வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஒன்று வந்து பிளெண்டர் பவுடர்னு கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று டெவலப்பர். ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டர் பவுடரை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன். எப்போதுமே நீங்கள் ஹேர் கலர் பண்ணுற நேரம் அந்த ப்ராடக்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லை பிளாஸ்டிக்கில் உள்ளது இல்லை பீங்கானில் உள்ளது யூஸ் செய்யுங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்பரை அதில் சேர்த்துக்கிறேன். ப்ராடக்டை யூஸ் பண்ணுற நேரம் மொத்த ப்ராடக்டையும் நல்லபடியாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? எதுவுமே மீதி பேக்கெட்டில் வைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து பிளெண்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் மாதிரி இருக்கும், அதனால் ஒரு 2 மினிட்ஸாவது நல்லபடியாக பிளெண்டு செஞ்சுக்கோங்க. 2 ஹேண்ட்லேயும் க்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா ப்ராடக்டை ஹேரில் அப்ளை செஞ்சுக்க போகிறேன். எந்த அளவு உங்களுக்கு அப்ளை செய்யணுமோ அந்த இடத்துல இருந்து அப்ளை செஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ப்ளீச் பண்ணுறது. ஓகேவா? ஏன்னா செகண்டாக வந்து நம்ம கலர் அப்ளை செய்வோம், அதுக்கு ஏற்றபடி நல்லபடியாக ப்ளீச் செஞ்சுக்கணும். நம்மளோட பிளாக் ஹேர் வந்து கோல்டன் கலரில் மாறும். ஓகேவா? ரொம்ப லைட்டான கோல்டன் கலரில் மாறிடும். நீங்கள் எந்த இடத்துலலாம் திக்காக அப்ளை செஞ்சீங்களோ அந்த இடத்துல தான் நல்லபடியாக ஹேர் வந்து ப்ளீச் ஆகும். லைட்டாக நீங்கள் தேய்ச்சி வச்சிங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் ஒர்க் ஆகலை. ஓகேவா? நான் ஃபைனலில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எந்த இடத்துல அதிகமாக பட்ட இடத்துல வந்து நல்லபடியாக கலர் ஆகி இருக்கிறதோ இல்லாமல் இருக்கிற இடத்துல பிளாக் கலரில் ஹேர் இருக்கிறதே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். இது மாதிரி நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாயில் பேப்பர்ஸ் வேணும். ஓகேவா? இது ஒரு ரோலாக வந்து ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஷாப்பில் உங்களுக்கு வாங்கிக்க முடியும். இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது சீக்கிரமே வந்து அப்படியே டியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிசர்ஸ் எதுவுமே வேண்டாம். இதை வந்து ஹேரில் நல்லபடியாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நம்ம வந்து ஃபாயில் பேப்பர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லபடியாக 2 பக்கத்துலேயும் வந்து கலர் அப்ளை செஞ்சதுக்கப்புறமா ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் செஞ்சுக்கிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? அப்படியே இருந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வாஷ் செஞ்சதுக்கு பிறகு பாருங்கள், ப்ரௌன் கலரில் இது கோல்டன் கலர். ஓகேவா? நான் இப்போது இந்த வீடியோ எடுக்கிற நேரம் கொஞ்சம் நைட் ஆனதுனால லைட்டிங் எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு, அதனால் கலர் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ரொம்ப லைட்டான ஒரு எல்லோ கலந்த ஒரு கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஓகேவா? நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நீங்கள் ஹேரில் அப்ளை செஞ்சுருக்கிற இடத்துல ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கலர் வந்திருக்கும், ஒரு சில இடத்துல எல்லாம் பிளாக்காக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், இந்த இடத்துல நல்லா அப்ளை ஆன இடம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. கோல்டன் ப்ரௌன் இல்லை, கோல்டன் கலர். ஓகேவா? பாருங்கள், இந்த பக்கத்தில் பாருங்கள், பிளாக் ஹேராக இருக்கிறது அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு என்ன அதே மாதிரி ஹேரை வந்து ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு வந்து செய்யலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு 2 ப்ராடக்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கலருக்குள்ளது, ஒன்று வந்து டெவலப்பர். 2ஐயும் நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு நீங்கள் அப்ளை செஞ்சுக்கணும். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் ஸ்மெல்லாம் வரும். ஸ்மெல் அலர்ஜி இருந்தேன்னா அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக நம்ம இந்த ரெட் கலர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரில் எந்த இடத்துல ப்ளீச் செஞ்சுருக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் கலர் அப்ளை ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ப்ளீச் செய்யாமல் இருக்கிற பிளாக் கலர் ஹேரில் இந்த கலர் பட்டன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஃபாயில் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு சுற்றி வைக்கிற நேரம் நல்லா சூடாகுது. ஓகேவா? நான் கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா வந்து ஏதாவது அப்படி ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுமோ அப்படின்னு. அந்த அளவு வந்து சூடாக இருந்துச்சு. அந்த ஃபாயில் பேப்பரில் இருக்கிற அந்த சில்வர் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இலகியெல்லாம் விழுந்து அந்த அளவுக்கு அது வந்து சூடாக ஆச்சுது. அப்புறமா நான் இருந்தாலும் 30 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் செஞ்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் அந்த அளவு ஒரு எஃபெக்டிவாக ரொம்ப ஹீட்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் அந்த அளவு அப்படி தெரியலை. ஓகேவா? இருந்தாலும் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அளவு இல்லை. நல்லபடியாக கலரை அப்ளை செஞ்சுக்கணும். ஓகேவா? எல்லா இடத்துலையும் ஹேரில் பட்டிருக்கா அப்படின்னு நல்லபடியாக செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்கும். இது மாதிரி கலர் எல்லாம் செய்கிறதுக்கு பார்லர் போனீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். வீட்டில் இது மாதிரி கிட்டு வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இது மாதிரி ஃபைனலில் அப்ளை செஞ்சதுக்கப்புறமா ஃபாயில் பேப்பரை வச்சு ஃபோல்டு செஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 30 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணுற நேரம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்லேயே 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் செஞ்சதுக்கு பிறகு இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஓகேவா? நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஹாப்பியான ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.